ஹாய் சொந்தங்களே, காலையில் எழுந்திருச்சு பார்த்தீங்கன்னா தண்ணியை தெளித்து வாசல் பெருக்கி கோலத்தையும் போட்டாச்சு. இதுவே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது, என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே ஒரு வேலையாக போயிடும். சரி, ஒரு வழியாக யோசிச்சு புடலங்காவும் பீக்கங்காவும் தான் நம்ம வீட்டில் இருந்துச்சு. சரி, அதையெல்லாம் போட்டு இன்றைக்கி ஒரு காரக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ளே போனேங்க. உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா என் பையனும் படிச்சிருந்தான். வெரி குட் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. புடலங்காவை கட் பண்ணிவிட்டு பீக்கங்காவெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரருமே டீ வச்சுட்டாரு. டீ வச்சோடனே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே டீ குடிச்சிட்டு பசங்களுமே டீ குடிச்சிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா கிச்சனுக்கு போக போகிறேன். கிச்சனுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த பக்கம் சாப்பாடு வச்சுட்டு அந்த பக்கம் வந்துட்டு நம்ம காரக்குழம்பை ரெடி பண்ண போகிறோம். கடகடன்னு ரெடி பண்ணிவிட்டு கப்புக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு இவங்களையுமே நம்ம ஸ்கூல் பக்கம் அனுப்பி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிச்சனெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு பாத்திரத்தையெல்லாம் கழுவிட்டு நானுமே வந்துட்டு ரெடி ஆகிட்டு என்னுடைய வேலைக்கு போக போகிறேன். என்னோடய வேலைக்கு போன நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் குழுவிலேருந்து ஃபோன் வந்துருச்சு. இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லை, ஃபஸ்ட்டு மீட்டிங்கை அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மீட்டிங்க்கும் போயாச்சு. அப்புறம் மீட்டிங்லேயும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஓகே பரவாயில்லன்னு நினச்சிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு சாப்பாடுமே வந்துச்சு. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலையுமே முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பு புட்டு செஞ்சுருந்தேன். என் பசங்களுக்கு கொடுத்தேன், சாப்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் எல்லடை வாங்கிட்டு வந்தார். அவனுங்களுக்கு எல்லடை எடுத்து கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுக்கு போக போகிறேன். காட்டில் என்ன வேலை இருக்குன்னா உளுந்து பார்க்க போகிறேன். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூவில் நிறைய பூத்து இருந்துச்சு. பரவாயில்லையே, ஆவாரம் பூ நிறைய இருக்கே, இயற்கையே கிடைக்குதே, நம்ம பறிச்சுட்டு போய் டீ போடலான்னு சொல்லிட்டு அதையுமே நின்று நான் பேசாமல் எனக்கு வேணுன்ற ஆவாரம் பூவெல்லாம் பறிச்சுட்டு அடுத்து நம்ம காட்டுக்கு தான் போகிறோம். காட்டில் பார்த்த உடனே கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. இந்த மழை நம்ம சைடு சரியாக வரல. பார்த்த உடனே செடியெல்லாம் அப்படியே சோர்ந்து போயிருந்துச்சு. ஏன்னா பார்த்துட்டு ஏதோ அழுகுற மாதிரி எனக்கே ஒரு கஷ்டமாயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம ஆவாரம் பூ பறிச்சுட்டு வந்தது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.